Hi friends, welcome back to our channel Samayal Today. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான breakfast recipe தாங்க பார்க்க போறோம். இது நீங்க breakfastாவும் எடுத்துக்கலாம் இல்லனா ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடாயில எண்ணெய் சேர்த்திருக்கேன். நான் நைட் வச்சு மீதமான இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணி இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 இட்லியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த இட்லியை இதில் நம்ம சேர்த்திக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆயில்லையே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியில் வெங்காயம் தாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ இதை வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம இட்லியில் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுருப்போம். அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலா நல்லா இறங்குற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷில் நம்ம வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பாருங்கள், இந்த அளவு ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மசாலா இதில் இட்லியில் இறங்குற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா சில்லி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவி நாம் கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, இதை ஈவினிங் டீ டைமில் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. மீதமான இட்லியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சமையல் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.